வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சியின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம இன்னைக்கு பார்க்க போற பாடம் 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில இருந்து கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இந்த பாடத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பாடம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கும் போது எந்த காலகட்டத்துல நடந்தது அப்படின்னா 1855க்கு அப்புறமா, அதாவது 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டுகள்ல நடந்த கிளர்ச்சிகள் பத்தி, அதுக்கு அந்த கிளர்ச்சிகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், ஏன் கிளர்ச்சிகள், விவசாய கிளர்ச்சிகள் தான் நடக்கும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளோட கிளர்ச்சிகள் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த விவசாய கிளர்ச்சி ஏன் வந்தது அப்படின்னா நில வருவாய் கொள்கைகள், காலனி ஆதிக்கத்தின் போது கொண்டு வரப்பட்ட நில வருவாய் கொள்கைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த என்ன சொல்றது, நிலையான நிலவரி திட்டம், ரயத்துவாரி முறை, மகள்வாரி முறை. சோ இதெல்லாம் நிலத்துக்கான வரிகள். ஜமீன்தார் உரிமையா இருப்பாங்க, விவசாயிகள் கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி அரசுக்கு கொடுக்கறது, அரசே டைரக்டா விவசாயிகள் கிட்ட இருந்து வரியை வசூலிக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுல நமக்கு மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டாங்க, சுரண்டப்பட்டாங்க, பொருளாதாரம் நலிவடைஞ்சது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து செய்யற கிளர்ச்சி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்றது. அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ நடந்தது அப்படின்னா 1800, 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 1855 இருந்து 1930 வரைக்கும் என்ன நடந்ததுன்னு இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறோம். இதுல 55ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிளர்ச்சி மட்டும்தான் நடந்திருக்கும். 58க்கு அப்புறமா, அதாவது விக்டோரியா அறிக்கைக்கு அப்புறமா, 58 விக்டோரியா அறிக்கை நடந்தது. விக்டோரியா அறிக்கை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பாடங்களே நம்ம நிறைய படிச்சிருக்கோம். 1857ல ஒரு பெருங்கிளர்ச்சி நடந்தது. சோ அது தொடர்ந்து நமக்கு விக்டோரியா பேரறிக்கை வந்தது. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நடந்த ஆட்சி காலத்துல என்னென்ன விவசாயிகள் கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படிங்கறதான் இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். அதனால 1858க்கு அப்புறமா நிறைய இருக்கும். 1930 வரைக்கும் ஒரு 6-7 விவசாய கிளர்ச்சிகள் தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு விவசாய கிளர்ச்சி மட்டும் 1855 அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். சோ இந்த விவசாய கிளர்ச்சி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நடந்தது, நில வருவாய் கொள்கைகள். சோ அது எந்த காலகட்டத்துல நடந்தது அப்படின்னா 1793ல நில வருவாய் திட்டம் ஒண்ணு கொண்டு வரப்பட்டது. 1820ல ரயத்துவாரி முறை, அதை தொடர்ந்து 1833 அப்படிங்கும் போது மகள்வாரி முறை. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து தான் நமக்கு விவசாய கிளர்ச்சி அப்படிங்கிறது நடந்தது. இதுல எந்த பகுதியில யாரோட தலைமையில எந்த ஆண்டுகள்ல விவசாய கிளர்ச்சி நடந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நில வருவாய் கொள்கை அப்படிங்கும்போது எந்த அரச பிரதிநிதி அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஆண்டு யாரு கொண்டு வந்தாங்க, எந்த பகுதிகளை கொண்டு வந்தாங்க, இது மட்டும்தான் இந்த பாடத்துல நம்ம முக்கியமா கவனிக்கணும். இந்த பாடத்தோட அறிமுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாடத்தோட அறிமுகத்துல நமக்கு காலனி ஆதிக்கத்துக்கு முன்னாடியே இந்தியாவோட பொருளாதாரம் எதை அடிப்படையா வச்சிருந்தாங்க அப்படின்னா வேளாண்மை தான் அடிப்படை. ஸோ அதுதான் நமக்கு முதல் நிலை தொழில் அப்படின்னு சொல்லலாம். அது காலனி ஆதிக்கத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு இருந்த தொழில். ஸோ இந்த தொழில் எதை சார்ந்து நடந்தது, இந்த வேளாண்மை அப்படிங்கிறது நெசவு, சர்க்கரை, எண்ணெய், இந்த தொழில்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை சார்ந்து தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதில் தான் பழமையான இந்த வேளாண் முறையில் தான் இந்த நில வருவாய் கொள்கையை கொண்டு ஆங்கிலேயர்கள் மாற்றம் பண்ணாங்க. ஸோ ஒரு 3 வகையான பெரிய நில வருவாய் திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டங்களில் நடந்த சுரண்டல்னால தான் புரட்சியே வந்தது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கிய நில வருவாய் திட்டங்கள் அப்படிங்கும்போது ஆரம்ப காலத்தில் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் 1765. ஸோ இந்த 1765ல் ராபர்ட் கிளைவ் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றார். அதன் மூலிமா அவர் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அது நிலையற்ற நிலவரி திட்டம் தான் அவர் கொண்டு வந்தது. ராபர்ட் கிளைவ் அவர்களால் 1765ல் கொண்டு வந்தது நிலையற்ற நிலவரி திட்டம். இதுதான் ஆரம்பத்தில் வந்தது. எந்தெந்த பகுதி அப்படிங்கும்போது வங்காளம், பீகார், ஒரிசா. ஸோ இது ஏன் வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் நடக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாடங்கள்லேருந்து சும்மா ஒரு ரிமைனிங்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். 1765 காலகட்டம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன நடந்தது, 1764 1 இயருக்கு முன்னாடி பக்சார் போர்னு ஒன்று நடந்தது. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ அந்த பக்சார் போரின் முடிவில் அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறது 1765. முகலாய பேரரசர் 2ஆம் ஷா இருப்பார் இல்லையா, ஸோ அவர் மூலயமா இவங்க இந்த உரிமையை, நிலத்துக்கு வரி வசூலிக்கிற உரிமையை இவங்களுக்கு கொடுப்பாரு. அந்த அலகாபாத் உடன்படிக்கையின் மூலயமா அது நடக்கும். ஸோ அதனால தான் 1765 ஒரு நிலையற்ற நிலவரி திட்டம் அப்படிங்கிறது ராபர்ட் கிளைவ் முதல்ல ஆரம்பிச்சிருப்பார். 1 வருஷத்துக்கான நில வருவாய் திட்டம் அப்படிங்கிறது அவர் நடைமுறைப்படுத்தியிருப்பார்.
அதை தொடர்ந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் 5 வருஷத்துக்காக அவர் கொண்டு வந்திருப்பார். ராபர்ட் கிளைவ் வந்து 1 வருஷத்துக்கான ஒரு நில வருவாய் திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அதை தொடர்ந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் வரும்போது 5 ஆண்டுக்கான நில வருவாய் திட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருப்பார். அவருக்கு அப்புறமா வர்றது தான் நிலையான நிலவரி திட்டம். ஸோ அது யார் கொண்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1793 காரன்வாலிஸ் பிரபு இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தலைமை ஆளுநராக இருக்கும்போது அந்த நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வருவார். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சியின் கீழே நில வருவாய் திட்டங்கள் 3 வகையாக இருக்கும். நிலையான நிலவரி திட்டம், ரயத்துவாரி முறை, மகள்வாரி முறை அப்படிங்கிறது. ஸோ இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கும்போது யார் கொண்டு வந்தாங்க? காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தாங்க. ரயத்துவாரி முறை வந்து தாமஸ் மன்ரோ கொண்டு வந்தாங்க. மகள்வாரி முறை வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்திருப்பார். இவர் கொண்டு வந்திருக்க மாட்டார். அதில் ஆல்ரெடி பார்த்தீங்க இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது ஜமீன்தாரி முறை, இந்த நிலையான நிலவரி திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து வரக்கூடியது. அதில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு வந்தது தான் இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு தான் வில்லியம் பெண்டிங் பிரபு அதை மாற்றி கொடுத்துருப்பாரு. மற்றபடி இந்த மகள்வாரி முறை அறிமுகப்படுத்துறது வேற ஒரு ஆளாக இருப்பாங்க. இருந்தாலும் யாரோட அரச பிரதிநிதி காலத்தில் அது நடந்தது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நிலையான நிலவரி திட்டம் முதல்ல பார்க்க போகிறது நிலையான நிலவரி திட்டம். அது எந்தெந்த பகுதிகளில் பரவி இருந்தது அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி மற்றும் வடக்கு கர்நாடகா, இந்த பகுதிகளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது எந்த பகுதிகளில் எந்தெந்த திட்டங்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது, எந்தெந்த முறைகளில் நிலவரி வசூல் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 3 வகையான நிலவரி இருக்கும், அது எந்தெந்த பகுதிகளில் செயல்படுத்தினாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரிசா இந்த மாதிரி பகுதிகளில் அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருப்பாங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆங்கிலேய இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு, ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பில் 19% பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது அமலில் இருந்தது. இது நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்கும். 19% நிலப்பரப்பில் இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருந்தது அப்படிங்கிறது. ஸோ இந்த நிலையான நிலவரி திட்டத்துக்கு நமக்கு வேறு பேர் இருக்குது. ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை, மல்குஜாரி, பிஸ்வேதாரி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே திட்டத்திலிருந்து வந்தது தான், ஒரே திட்டத்தை குறிக்கிறது தான் அந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறத. இந்த 4ம் சொன்னாலும் அதே தான், அதோட தான் வந்தது. ஜமீன்தாரி முறை அப்படின்னு கேட்டாலும் காரன்வாலிஸ் பிரபுன்னு சொல்லணும். ஜாகீர்தாரி முறைன்னு கேட்டாலும் காரன்வாலிஸ் பிரபு 1793 கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இதுதான் நமக்கு இந்த வேறு பெயர்கள்லையும் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க, நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா நமக்கு என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நில உடைமையாளர்கள், ஜமீன்தார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பங்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நில உடைமையாளர்களாக இருப்பாங்க. அரசிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரி செலுத்தும் முகவர்களாகவும் இருப்பாங்க. நம்ம மக்கள்கிட்ட இருந்து, விவசாயிகள்கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி ஒரு ஏஜென்ட் மாதிரி அரசுக்கு, இங்கே ஆங்கிலேய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் மாதிரி இவங்க தான் இருப்பாங்க. ஸோ நிலத்தோட உரிமையாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலையான நிலவரி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தோட உரிமையாளர்கள் யார் அப்படின்னா ஜமீன்தார்கள் தான். ஸோ இவங்க விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்க. விவசாயிகளோட நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குத்தகைக்காரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலத்தை உழுற வரைக்கும் அந்த நிலத்துக்கு குத்தகைக்காரர்களாக அவங்க இருப்பாங்க. விவசாயிகள் கிட்ட இருந்து ஜமீன்தார்கள் அதை வரி வசூல் பண்ணி அரசிடத்தில் கொடுக்கறது தான் இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். என்ன நிறைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தரிசு நிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விளைநிலங்களாக மாறி இருக்கும். இந்த கொண்டு வர முறைப்பட்ட இந்த நிலையான நிலவரி திட்டத்தின் மூலமா என்ன நிறைகள் இருந்தது, தரிசாக இருக்கிற நிலங்கள் எல்லாம் விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருக்கும். ஆங்கில அரசுக்கு இதிலிருந்து நிலையான வருவாய் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கும். ஜமீன்தார்கள் வந்து அரசுக்கு விசுவாசமானவர்களாக இருந்திருப்பாங்க, மக்களை போட்டு கொடுமை பண்ணி அவங்களுக்கு விசுவாசமானவர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு அதோட நிறைகள்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஜமீன்தார் அரசுக்கு வந்து விசுவாசமானவர்களாக இருக்கிறதும், ஆங்கிலேய அரசுக்கு இந்த திட்டத்தின் மூலிமா நிலையான ஒரு வருவாய் கிடைக்கிறதும், தரிசு நிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விளைநிலங்களாக மாறுறதும் அவங்க இதில் ஒரு நிறைகளாக சொல்லப்பட்டிருக்கு. குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிகளோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு, அவர்கள் வந்து அடிமையாக நடத்தப்பட்டாங்க. இதன் மூலிமா இந்த வசூல் மட்டுமே பண்ணி கொடுத்துருந்ததுனால ஜமீன்தார்கள் வந்து சோம்பேறிகள் ஆயிட்டாங்க, காசு நிறையா வந்ததுனால ஆடம்பர பிரியர்களாகவும் மாறிட்டாங்க. இதுதான் நமக்கு நிரந்தர நில வருவாய் திட்டத்தோட நிறை குறைகள். அந்த திட்டம்னா என்ன,
ஜமீன்தார்கள் வந்து மக்களிடத்தில் வரி வசூல் பண்ணி ஆங்கிலேயர்கள்கிட்ட கொடுக்கறது தான் இந்த நிலையான நில வருவாய் திட்டம் அப்படிங்கிறது எந்த பகுதியில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரயத்வாரி முறையை பார்க்கலாம். ரயத்வாரி முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1820, அது 1793, அதுக்கப்புறம் ஒரு 27 வருஷம் சொல்லலாம். ஸோ அந்த 1820 அப்படிங்கும்போது யாரால் இந்த ரயத்வாரி முறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தாமஸ் மன்ரோ. ஸோ தாமஸ் மன்ரோ தான் இதை கொண்டு வந்திருப்பார். அவரு கூட சேர்ந்து கேப்டன் ரீட் அப்படிங்கிறவராலும் சேர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ரயத்வாரி முறை அப்படிங்கிறது. ஸோ இது எந்தெந்த பகுதியில் பரவி இருக்கு? மதராஸ், பம்பாய், அசாம் மற்றும் கூர்க். இது நம்ம டிக்கெட்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டினில் கேட்கப்பட்டது தான். இந்த பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா மதராஸ், பம்பாய், அசாம் மற்றும் கூர்க் ஆகிய மாகாணங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ரயத்வாரி முறை அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னா நிலத்தோட உரிமை யார்கிட்ட இருந்தது அப்படின்னா நேரடியாக விவசாயிக்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த தாமஸ் மன்ரோவால் கொண்டு வரப்பட்ட ரயத்வாரி முறையில் விவசாயிகள் தான் நிலத்துக்கு உரிமையானவர்களாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிரந்தர நிலவாய்வாய் திட்டத்தில் ஜமீன்தார்கள் இருப்பாங்க, விவசாயிகள் குத்தகைக்காரர்களாக இருப்பாங்க. இதில் நிலத்தோட உரிமை யார்கிட்ட இருந்தது அப்படின்னா நேரடியாக விவசாயிகள்கிட்டயே கொடுக்கப்பட்டது. வரி வசூல் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில அரசு இடைத்தரகர்கள் யாருமே இல்லாமல் நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரயத்வாரி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வரி விகிதம் இதில் ரயத்வாரி முறையில் எந்த விகிதத்தில் வரி வசூல் பண்ணாங்க அப்படின்னா தொடக்கத்தில் விளைச்சலில் பாதி என்ன விளைச்சலோ அதில் பாதி வந்து வரியாக வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி தாமஸ் மன்ரோவால் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுச்சு. வரி வசூலில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் 1/3 குறைக்கப்பட்டது. ஸோ இது எந்த மாதிரி தீர்மானம் பண்ணாங்க, எப்படி வரி வசூலிக்கிறது அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னா அந்த மண்ணோட தன்மை, பயிரோட அடிப்படையில் தான் வரி அப்படிங்கிறது ரயத்வாரி முறையில் தீர்மானிக்கப்பட்டது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த குத்தகை வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ரயத்வாரி முறையை பொறுத்த வரைக்கும். இதோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வருவாய் ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக விவசாயிகள் கிட்ட தான் செய்யப்பட்டிருக்கும். நில அளவு ப்ளஸ் அதில் கிடைக்கக்கூடிய விளைச்சல் இதோட மதிப்பு எல்லாமே கணக்கீடு பண்ணப்பட்டிருக்கும் இந்த ரயத்வாரி முறையை பொறுத்த வரைக்கும். இந்த முறையிலையும் பாதிப்புகள் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரி விகிதம் அப்படிங்கிறது இந்த முறையில் ரயத்வாரி முறையில் அரசு பார்த்தீங்கன்னா விளைச்சலில் 45% முதல் 50 வரைக்கும் மிக அதிகமான வரியை நிர்ணயம் பண்ணாங்க. என்னதான் மக்கள்கிட்ட இருந்து டைரெக்டாக வரியை வசூல் பண்ணாலும் விவசாயிகளோட ஒப்பந்தம் நேரடியாக போடப்பட்டிருந்தாலும் அதோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது அந்த வரி பார்த்திங்க அப்படின்னா 45%லேருந்து 50% வரைக்கும் அதிகமான வரியை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. இதுக்காகவும் விவசாயிகளுக்கு சிரமம்தான் வந்துச்சு. நில வருவாய் மிக அதிகமாக இருந்ததுனால விளைச்சல் நல்லாவே இருந்தாலும் வரி செலுத்த முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு விவசாயிகளுக்கு 45லேருந்து 50% போடும்போது. ஸோ இதில் அரசோட பங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜமீன்தாரி முறைகளில் ஜமீன்தார்கள் சுரண்டுன மாதிரி அரசே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் நேரடியாக சுரண்டுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோட விளைவுகள். ஸோ நம்ம இப்போ 2 வகையாக பார்த்தோம். ஒன்று நிலையான நிலவரி திட்டம் பார்த்தோம், இன்னொன்று ரயத்வாரி முறை பார்த்தோம். அதில் நிலையான நிலவரி திட்டம் காரன்வாலிஸ் பிரபு 1793 கொண்டு வந்திருப்பார். ரயத்வாரி முறையில் தாமஸ் மன்ரோவும் கேப்டன்னு சொல்லி அவர் ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாங்க, 1820 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் இடைத்தரகர்கள் இருக்காங்க, ஜமீன்தார்கள். இதில் ரயத்வாரியில் இடைத்தரகர்கள் கிடையாது, டைரெக்டாக அரசே வசூல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு வட இந்தியா, வங்காளம் அங்கெல்லாம் நடந்தது. இங்கே இது ரயத்வாரி முறை அப்படிங்கும்போது மதராஸ் இங்கெல்லாம் நடந்தது. இதுதான் இப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்த வித்தியாசம். அடுத்ததான் மகள்வாரி முறைன்னு ஒன்று. இந்த ஜமீன்தாரி முறை இருக்கு இல்லையா, நிலையான நிலவரி திட்டம், அதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது தான் இந்த மகள்வாரி முறை. ஸோ இது பார்க்கும்போது இது யாருக்கு தோணுச்சு கணநேர சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கன்சி அப்படிங்கிறவளோட சிந்தனையில் உதிச்சது தான் இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது. 1822 அப்படிங்கும்போது கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், பஞ்சாப் இங்கே தான் இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. யாரோட சிந்தனையில் இது முதல்ல உதிச்சுது அப்படின்னா மெக்கன்சி. ஸோ அவரோட இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது முதல்ல கொண்டு வரப்பட்டது. அதில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தான் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு 1833 மறுபடியும் மாற்றி அமைச்சு இதை வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்ததான் 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் மெர்தின் ஸ்பர்ட்
அவரோட வழிகாட்டுதல் படி தான் இந்த மகள்வாரி முறையில் சில திருத்தங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தமாக நம்ம 3 பேரை பார்க்குறோம். இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது யாரோட சிந்தனையில் உதிச்சது அப்படின்னா ஹோல்டு மெக்கன்சி அப்படிங்கிறவரோட சிந்தனையில் உதிச்சது. ஸோ அதை அப்போ எப்போ நடைமுறையில் படுத்திட்டு இருந்தாங்க, அறிமுகமாச்சு அப்படின்னா 1822 அது அறிமுகம் ஆயிடுச்சு. எந்தெந்த பகுதி அப்படின்னா கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணம், பஞ்சாப் இந்த பகுதிகளில் அறிமுகம் ஆயிடுச்சு. இதில் ராபர்ட் அப்படிங்கிறவரோட வழிகாட்டுதலில் தான் வில்லியம் பென்னிங் பிரபு இருக்கார் இல்லையா, அரச பிரதிநிதி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா 1833 ஒரு சில மாற்றங்களில் இந்த முறையில் கொண்டு வந்திருப்பார். இதில் மகள் அப்படின்னா கிராமம்னு அர்த்தம். ஸோ மகள்னு சொல்லலாம் அல்லது கிராமம்னு சொல்லலாம். மகளோட விளைச்சலின் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வருவாயோட மதிப்பீடு இருக்கும். மகள் அப்படிங்கிறது ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்தோட விளைச்சல் மொத்தமாக அந்த கிராமமே எவ்வளோ விளைச்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கும். அதுக்கு கிராமமே வரி செலுத்துவதற்கு கூட்டு பொறுப்பாக இருந்திருப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் இல்லை. இப்போ ஜமீன்தார் வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது, இல்லை அரசே வந்து டைரெக்டாக கொடுக்கறது, இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிராமமே சேர்ந்து ஒரு ஆளை நியமித்து அவர் வந்து வசூல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது கிராமமே வரி செலுத்துவதற்கான கூட்டு பொறுப்பு இதுக்கு இருக்குது. இதோட வரி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3/2 பங்கு இருந்துச்சு. விளைச்சலில் பார்த்தீங்க அப்படின்னா 3/2 பங்காக இருந்துச்சு. பின்னர் வில்லியம் பென்னிங் திருத்தம் செஞ்சார் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% குறைக்கப்பட்டிருக்கும் வரி விகிதம் அப்படிங்கிறது. ஸோ கிராம தலைவர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டு அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரியெல்லாம் வசூல் பண்ணி அரசு இடத்துல கொடுப்பாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்க இங்கேயும் அரசுக்கும் இடையில வந்து ஒரு இடைத்தரகராக இவர் தான் நியமிக்கப்பட்டிருப்பார், கிராம தலைவர். ரயத்வாரி முறையில் தான் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு இடைத்தரகர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மகள்வாரி முறை நிலையான நிலவரி திட்டம், இந்த மகள்வாரி முறையே நிலையான நிலவரி திட்டத்தில் ஒரு மாற்றம் செஞ்சு வந்தது தான். அதனால் இதுக்கு 2மே இடைத்தரகர்கள் உண்டு. அங்கே ஜமீன்தார்கள் இருப்பாங்க, இங்கே வந்து கிராம தலைவர் இருப்பார். ஸோ இவர் தான் இடைத்தரகராக செயல்பட்டு வரியை வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதில் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதோட விளைவுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முறையில் கிராமத்தோட உயர் வகுப்பினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த முறை லாபகரமாக இருந்தது. கிராம தலைவர்கள் வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்க, இது வந்து நமக்கு ஜமீன்தாரி முறையோட திருத்தி அமைக்கப்பட்ட வடிவம். ஸோ நமக்கு நிரந்தர நில வருவாய் திட்டத்துக்கு 4 மாற்று பெயர் இருந்துன்னு பார்த்தோம். அதில் ஒன்று தான் ஜமீன்தாரி முறை. ஸோ இந்த ஜமீன்தாரி முறையோட திருத்தி அமைக்கப்பட்ட வடிவம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகள்வாரி முறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஆங்கிலேய நிலவருவாய் முறைகளோட ஒட்டுமொத்த தாக்கங்கள் எப்படி இருந்தது. விவசாயிகளோட தொழில் அழிவு, அதாவது நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் நிலத்திலிருந்து அதிகபட்சமாக வருமானம் பெறுறதை நோக்கமாக கொண்டிருந்தனால நிலம் வந்து அதிக அளவில் விற்பனை பண்ணப்பட்டதாக போச்சு. அதனால் விவசாயம் அப்படிங்கிறது நலிவடை ஆரம்பிச்சு. விவசாயம் செஞ்சு வருவாய் சம்பாதிக்கிறத காட்டிலும் நிலத்தை விற்பனை பண்ணி வருவாய் சம்பாதிச்சது அதிகமாக போயிடுச்சு. அதனால் விவசாய தொழில் அப்படிங்கிறது நலிவடை ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக இதனால் கடன் சுமை யாருக்கு, அதிக வரி மற்றும் பஞ்சத்தால் விவசாயிகள் வந்து வறுமையில் எடுக்கும்போது வட்டிக்கு பணம் தருவோடத்தில் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கடன் சுமையில் அதிகமாக பாதிக்கப்பட ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து ஜமீன்தார்கள், வட்டிக்காரர்கள் மற்றும் வழக்கறிஞர்களால் ஏழை விவசாயிகள் வந்து கடுமையாக சுரண்டப்பட்டாங்க. இந்த நிலவருவாய் இவங்க கொண்டு வந்த நிலவருவாயின் மூலமா இதுதான் நடந்திருக்கு. அது போக நமக்கு ஆல்ரெடி இருந்த கைவினை குடிசை தொழில்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே அழிஞ்சு போச்சு. ஆங்கிலேயர்கள் வந்து இறக்குமதி அவங்களோட இதிலேருந்து இறக்குமதி பொருட்கள் கொண்டு வந்ததுனால இந்திய கைவினை பொருட்கள்லாம் வந்து அந்த குடிசை தொழில் அப்படிங்கிறது மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பழமையான பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு பதிலாக ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட புதிய சட்ட அமைப்புகள், நீதிமன்ற நடைமுறைகள், இது எல்லாமே நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலவருவாய் கொள்கையினால் நமக்கு எவ்வளோ தாக்கங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் என்ன நடந்தது, புதிய சட்ட அமைப்புகள், நீதிமன்ற நடைமுறைகள் இது எல்லாமே அமலுக்கு வந்துச்சு. இதனால் நில உரிமை பறிப்பு, நிலத்தோட உண்மையான உரிமையாளர்களாக உற்பத்தியோட பெரும் பங்குதாரர்களாக இருந்த விவசாயிகளோட உழைப்பு ஆங்கிலேயர்களோட கொள்கைகளால் சுரண்டப்பட்டுச்சு. இதுதான் நமக்கு நடந்தது. ஸோ இதை தொடர்ந்து தான் நமக்கு விவசாயிகளோட புரட்சிகள் ஏற்பட்டுச்சு. அதில் முதல் புரட்சி அப்படின்னு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா சந்தால் கழகத்தை எடுத்துக்கலாம். 1855 to 56 நடந்தது. விவசாயிகளோட முதல் புரட்சி எதை சொல்லுவோம், சந்தால் கழகத்தை சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். இதுதான் முதலாவது கழகம். 1855 நடந்தது. எந்த பகுதிகளில் நடந்ததுங்கிறது முக்கியம். பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் குன்று,
ஸோ இதுக்கு இந்த பகுதிக்கு அருகில் தான் வந்து சாந்தால் மக்களால் இது வந்து நடத்தப்பட்டுச்சு. இந்த சாந்தால் கழகம் அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் பகுதிகளை வசித்த சாந்தால் மக்களால் நடத்தப்பட்டது. என்ன காரணத்துக்காக இவங்க இந்த கழகத்தை நடத்தினாங்க அப்படின்னா, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலக்கிழார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் தருவோர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தால்களோட நிலங்களை அபகரிக்கவும் அவர்களோட அறியாமையை சாதகமாக பயன்படுத்திக்கவும் செஞ்சாங்க. அதனால தான் நமக்கு சந்தால் கழகம் அப்படிங்கிறது ஒன்று நடந்தது. ஸோ இதுக்கு யார் தலைமை ஏற்று இந்த கிளர்ச்சியை நடத்தினாங்க அப்படின்னா சித்து மற்றும் கங்கு. ஸோ இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம. இதில் இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சந்தால் சகோதரர்கள்னு சொல்லப்படக்கூடியவங்க சித்து மற்றும் கங்கு. இவங்க தான் இந்த புரட்சியை வழிநடத்தி சென்றிருப்பாங்க. 1855 to 56 நடந்தது. ஸோ இதோட நடவடிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அலுவலர்கள் மற்றும் ரயில்வே பொறியாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த கிளர்ச்சியில் தாக்கப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. சந்தால் கிளர்ச்சியில் தாக்கப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. விளைவு என்ன நடந்தது? 1856 55 தொடங்குச்சு. இதோட விளைவு 56 அப்படிங்கும்போது கழகம் வந்து அடக்கப்பட்டுச்சு. இது அடக்கப்பட்டதுக்கு அப்புறமா சந்தால்கள் வசித்த பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா சந்தால் பர்கானா அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அதாவது அவங்களோட நிலமும் அடையாளமும் பாதுகாக்கப்பட்டது தான் சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கிளர்ச்சி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோ கழகம். அவுரி சொல்லும்ல, அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு அவுரியை வந்து இந்த நீலச்சாயம் அதை பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்தி அதில் வருமானம் பத்தாமல் அதுவும் பயிரிட்டது கூட ஓகே, அதை அவங்க சொன்ன விலைக்கு தான் விற்கணும்னு சொல்லி விவசாயம் பண்ண முடியாமல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகோ கழகத்தில் நடக்கும். இது நமக்கு வந்து விக்டோரியா பேரறிக்கை முடிஞ்சு நடக்கும். 59 60 நடக்கும். அது 55 56 நடந்தது இல்லையா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 59 60 நடக்கும். ஸோ இது யாரால் நடத்தப்பட்டது, எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா இண்டிகோ கழகம்னு சொல்லலாம், அவுரி புரட்சின்னு சொல்லலாம், நீலச்சாயம். ஸோ இதை பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால வந்தது தான் இந்த கழகம் அப்படிங்கிறது. ஐரோப்பிய பண்ணையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வங்காள விவசாயிகளை தங்களுக்கு தீமை தரும் வகையில் அவுரியை பயிரிடறதுக்காக கட்டாயப்படுத்தினாங்க. அவுரி அப்படிங்கிறது அந்த சாயம், அதை கட்டாயமாக பயிரிட்டே செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. ஸோ அந்த தீன் காதியா முறைன்னு சொல்லுவாங்க. சாரி. ஸோ இது யாரால் நடத்தப்பட்டது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 1859. இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் இவங்களால் நாதியா மாவட்டத்தில் இது தொடங்கப்பட்டுச்சு. இண்டிகோ கழகம் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து அவுரியை வந்து பயிர் பண்ண சொன்னதுக்காக வந்த விஷயம். எங்கே நடந்தது அப்படின்னா நாதியா மாவட்டத்தில் நடந்தது. யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் இவங்களால் 1859 செப்டம்பரில் நடந்துச்சு. இதுக்கு ஊடகங்களோட பங்கும் இருக்குது. இவங்க இந்திய பயிரிட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஊடகம் இதை வெளியிட்டது அப்படின்னா இந்து தேசபக்தன். ஸோ இதெல்லாம் ஊடகங்களோட பங்கு. இந்த செய்தித்தாள்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுரியை வந்து சாகுபடி செய்கிறதுக்கான அந்த துயரங்களை அனுபவிக்கிறாங்களே அவங்கள பற்றி எடுத்து சொன்ன பத்திரிகைகள் இந்த இந்து தேசபக்தன் அப்படிங்கிற இந்த செய்தித்தாள்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீல் தர்மன் அப்படிங்கிற அந்த நாடகம் யாரால் இந்த விஷயத்தை பற்றி இந்த இண்டிகோவால் அனுபவிக்கப்பட்ட துயரங்களை பற்றி ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னா அது நீல் தர்மன். தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் அவுரி சாகுபடியாளரோட துயரங்களை விளக்குறதுக்காக இந்த நாடகத்தை எழுதியிருப்பார். இது ரொம்ப முக்கியம். இந்து தேசபக்தன் அப்படிங்கிற செய்தித்தாளும் இண்டிகோவை பற்றி சொல்லியிருக்கும். அதே போல் நீல் தர்மன் அப்படிங்கிற அந்த நாடகம் தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவளால் எழுதப்பட்டது. அதுவுமே இண்டிகோ கழகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ விளைவு என்ன நடந்தது, இண்டிகோ கழகத்தோட விளைவு அப்படிங்கும்போது நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்காக 1860 அவுரி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. அங்கே சாந்தால் பர்கானா அப்படின்னு கொண்டு வந்து அதை பாதுகாத்தாங்க இல்லையா அந்த பகுதியை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1860 அவுரி ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று அமைக்கப்பட்டது. ஸோ இந்த அவுரி ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பரிந்துரை, இந்த ஆணையத்தோட பரிந்துரையின்படி 1862 ஒரு சட்டம் வந்துச்சு. ஆக்ட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய 1862 இதுக்கான ஒரு சட்டமும் உருவாக்கப்பட்டுச்சு இந்த அவுரி ஆணையம் கொடுத்த பரிந்துரையின்படி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாப்னா விவசாய எழுச்சி. இண்டிகோ பார்த்தாச்சு, அதுக்கு முன்னாடி சாந்தால் பார்த்தாச்சு. அடுத்தது பார்க்க போகிறது பாப்னா விவசாய எழுச்சி. இது எப்போ நடந்தது அப்படின்னா 1873 to 76 நடந்தது. அதெல்லாம் ஒரு வருஷம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம்.
1873 டு 76 நடந்தது. இந்த கிளர்ச்சி எழுச்சி அப்படிங்கிறது எங்கே நடந்தது அப்படின்னா வங்காளத்தோட பாப்னா மாவட்டத்தில் யூசுப்சாகி பர்கானான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியில் நடந்தது தான். இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா கேசப் சந்திர சாய் அப்படிங்கிறவர் தலைமை தாங்கினார். பாப்னா கழகத்தோட தலைமை யார்கிட்ட இருந்தது? கேசப் சந்திர சாய் சந்திர ராய் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டது தான் இந்த கிளர்ச்சி. எந்த பகுதியில் நடந்தது அப்படின்னா யூசுப்சாகி பர்கானா அப்படிங்கிற பகுதிகளில் நடந்தது. இதோட முக்கிய நோக்கம், இது ஏன் தொடங்கப்பட்டுச்சு, எதனால் இந்த கிளர்ச்சி நடந்தது அப்படின்னா ஜமீன்தார்கள் சட்டத்துக்கு புறம்பாக வரி வசூல் பண்ணுறது, நிலத்திலிருந்து வெளியேற்றுறது, ஏதாவது குற்றம் சொல்லி இந்த மக்களை செய்யாத குற்றத்தை சொல்லி அவங்கள வெளியேற்றுறது, இதுக்கு எதிரான சட்ட ரீதியான போராட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்னா விவசாய எழுச்சி அப்படிங்கிறது. ஸோ இது பெருமளவில் அமைதியான முறையில் தான் நடந்தது. வன்முறை அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக தான் இருந்துச்சு இந்த பாப்னா கழகத்தில். ஸோ இதுக்கான இந்த கிளர்ச்சி பண்ணுறதுக்கான நிதியுதவி பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் கிட்ட இருந்து இந்த அந்த கிளர்ச்சிக்கான நிதியை திரட்டியிருப்பாங்க. இதோட விளைவு அப்படிங்கும்போது விவசாயிகள் தங்களோட சட்ட உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. சங்கங்கள் உருவாக்கி ஒருங்கிணைஞ்சு இந்த கிளர்ச்சியை நடத்தினாங்க. அதுதான் இதோட விளைவு. இந்த விளைவில் இந்த பாப்னா விவசாய எழுச்சியில் சங்கங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். சங்கங்களை உருவாக்கி அமைதியான முறையில் இவங்க செயல்பட்டிருப்பாங்க. அடுத்ததாக தக்கான கழகம், இதுவும் ரொம்ப முக்கியம். 1875 நடந்தது. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னா மகாராஷ்டிராவோட பூனா மாவட்டத்தில் இது தொடங்குச்சு தக்கான கழகம் அப்படிங்கிறது. இதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, எதுக்காக இது நடந்தது அப்படின்னா உள்ளூர் வட்டிக்காரர்களை அவங்களோட அடக்குமுறை மற்றும் அவங்க மக்களிடத்துலேருந்து அபகரித்த அந்த நில அபகரிப்பு, இதுக்கு எதிராக தான் விவசாய கிளர்ச்சி நடந்திருக்கும். 1875 மகாராஷ்டிராவோட பூனா மாவட்டத்தில் நடந்தது. வட்டிக்காரங்க அவங்க நம்ம அடக்குமுறையினாலையும் நில அபகரிப்பை எதிர்த்து தான் இந்த கிளர்ச்சி நடந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு கிராமத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. அப்படியே படிப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா 33 கிராமங்களுக்கு போயிருக்கும். ரொம்ப முக்கியம், எத்தனை கிராமங்களுக்கு பரவுச்சு அப்படின்னா 33 கிராமங்களுக்கு இது பரவி இருக்கும். ஸோ எந்த மாதிரி வட்டிக்காரர்கள் அவங்க எதிர்த்தாங்க அப்படின்னா மார்வாரி சகுகாரர்கள் அப்படிங்கிற வட்டிக்காரர்களை எதிர்த்து தான் இது நடந்திருக்கும். அவங்களோட சொத்துக்களை தான் மக்கள் கொள்ளையடிச்சிருப்பாங்க. விவசாயிகள் இதை யாரை எதிர்த்து பண்ணாங்க அப்படின்னா வட்டிக்காரர்கள். ஸோ மார்வாரி சகுகாரர்கள் அப்படிங்கிற சொத்துக்களை எல்லாமே இவங்க கொள்ளையடிச்சிருப்பாங்க. தொடக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்து படிப்படியாக 33 கிராமங்களுக்கு இந்த புரட்சி நடந்தது. மார்வாரி சகுகாரர்கள் அப்படின்னு கேட்கும்போது எந்த கிளர்ச்சியோட தொடர்புடையது அப்படின்னா தக்கான கழகத்தோட தொடர்புடையது. 1875 அது நடந்தது. ஸோ இது எப்படி அடக்குனாங்க அப்படின்னா இராணுவத்தை கொண்டு வந்து தான் இந்த புரட்சி அடக்கியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். இதோட விளைவு அப்படிங்கும்போது தான் தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கும். தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். இது இப்படி தான் இது அடக்கியிருப்பாங்க. அடுத்ததாக பஞ்சாபில் விவசாயிகளோட இயக்கம், இது 1890 900 நடந்தது. இதுவும் அதே மாதிரி தான். நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வட்டிக்காரர்கள் நில அபகரிப்பு பண்ணுறது, ஒடுக்குமுறை பண்ணுறது, ஸோ இதெல்லாமே பஞ்சாபில் விவசாயிகள்கிட்ட புரட்சியை ஏற்படுத்துச்சு. அரசோட நிலைப்பாடு இதில் எப்படி இருந்தது அப்படின்னா இங்கே இந்த பகுதிகளில் இருந்து தான் ஆங்கிலேய இராணுவத்துக்கு அதிக அளவில் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. அதனால் இங்கே புரட்சி நடக்கிறத அவங்க விரும்பலை. இந்த பகுதியில் புரட்சி நடக்கிறத அவங்க விரும்பலை. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் அப்படிங்கிறத 1900 கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல சோதனை முறைகளை செயல்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் பிற பகுதிகள் அதை சக்ஸஸ் பண்ணோன்னையும் பிற பகுதிகள் அதை பரவி இருக்கும். அந்த சட்டம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. 1900 தான் முதல்ல பஞ்சாபில் நில உரிமை மாற்று சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இதோட வகைப்பாடு இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சட்டப்படி மக்கள் 3 வகையாக பிரித்தாங்க. ஒன்று விவசாயிகள், இன்னொன்று சட்ட அங்கீகாரம், இன்னொன்று சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், இன்னொன்று வட்டி கடைக்காரர்கள். ஸோ இந்த மாதிரி 3 வகையாக இந்த பஞ்சாப் நில உரிமை சட்டத்தில் நில மாற்று உரிமை சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. இதில் கட்டுப்பாடும் இருந்தது. என்ன அப்படின்னா இந்த முதல் வகை என்னென்னு சொல்லுவோம், விவசாயிகள்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்ட இருந்து நிலத்தை வாங்குகிற இந்த மற்ற 2 பிரிவினர்கள் இருக்காங்களே, அந்த வட்டி கடைக்காரர்களாகட்டும் சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள் ஆகட்டும், இவங்க அவங்க முதல் தர அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து இடத்தை வாங்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது. இதுதான் பஞ்சாப் பகுதியில் நடந்தது. உடனே முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து இராணுவ வீரர்கள் அதிகமாக இவங்க செலக்ட் பண்ணதுனால டக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க.
அந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் கொண்டு வந்து அதை முடிச்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக சம்பாரான் சத்தியாகிரகம். இது வந்து 1917-18 நடந்தது. ஸோ நம்ம காந்தியடிகள் வந்தோடனே நடந்தது. தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்தார் இல்லையா, அதை தொடர்ந்து ஒரு வருஷம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே நடந்தது அப்படின்னா பீகார் மாநிலம் சம்பாரானில் நடந்தது. பீகார் மாநிலம் சம்பாரானில் நடந்தது. தீன் கதியா அப்படிங்கிற முறை வந்து நடைமுறை வந்து இங்கே அமலில் இருந்தது. இந்த பீகார் மாநிலத்தில் தீன் கதியா அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து அமலில் இருந்துச்சு. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா விவசாயிகள் வந்து தங்களோட மொத்த நிலத்தில் அதாவது 20/3 பங்கு கட்டாயமாக அவரைய சாகுபடி செய்யணும் அப்படிங்கிறது அந்த தீன் கதியா முறைன்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். தீன் கதியா முறை அப்படிங்கிறது என்ன, அவங்க விவசாயத்தோட மொத்த நிலத்தில் 20/3 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து கண்டிப்பாக அவரையோ சாகுபடி செய்யணும் அப்படிங்கிறது. அந்த சாகுபடி செஞ்ச அந்த விளைச்சலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் நிர்ணயித்த விலைக்கு தான் விற்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தது, கட்டாயம் இருந்தது. இந்த டைமில் தான் காந்தியோட வருகை இருந்தது. விவசாயிகளோட துயரை துடைக்கிறதுக்காக மகாத்மா காந்தி முன் வந்தார். இவர் பார்த்திங்க அப்படின்னா அரசு அமைத்த விசாரணை குழுவில் காந்தியும் ஒரு உறுப்பினராக இருந்தாங்க. இந்த தீன் கதியா முறை இருக்கு இல்லையா, ஸோ அது பிரச்சனையாக இருக்கும்போது அவருக்கு ஒரு அரசு வந்து ஒரு விசாரணை குழு அமைக்கிறாங்க. அதில் காந்தியும் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. இதோட விளைவு என்ன நடக்குது, இந்த சம்பாரான் சத்தியாகிரகத்தோட விளைவு என்ன நடக்குது அப்படின்னா 1918 மேலே பார்த்தீங்க அப்படின்னா சம்பாரான் விவசாய சட்டம் அப்படிங்கிறது ஒன்று நிறைவேற்றப்பட்டு இந்த விவசாயிகளோட குறைகள் எல்லாம் வந்து களையப்பட்டது. இதுதான் சம்பாரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்பாரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது காந்தியடிகள் பொறுப்பேற்று அதில் தலையிட்டு அதை முடிச்சு வைக்கிற விஷயம். அப்போ தான் அவர் வந்து நமக்கு தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து இருப்பார். இதை பற்றி நம்ம சம்பாரான் சத்தியாகிரகம் அப்படிங்கும்போது நம்ம காந்தியடிகளும் ஞாபகம் வரும். தீன் கதியா முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவரைய பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்துறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த சத்தியாகிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா கேடா சத்தியாகிரகம்னு சொல்லுவோம். ஸோ இந்த சத்தியாகிரகத்தின் மூலியமாக தான் நமக்கு சர்தார் வல்லபாய் படேல் அப்படிங்கிறவர் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தெரியப்பட்டார். இந்த போராட்டத்தின் மூலியமாக தான் நமக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தோட முக்கிய தலைவராக வந்து சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் வந்து உருவெடுத்தார். ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னா 1918 நடந்தது. 18 தான் நமக்கு சம்பாரான் விவசாய சட்டம் கொண்டு வரப்பட்டது. 17-18. ஸோ இது வந்து 18 நடந்தது தான். கேடா அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில், குஜராத்தில் இருக்கக்கூடிய கேடா அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் கடும் பஞ்சத்தால் விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் விளைச்சல் இல்லாத நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிலவரி முழுசாக செலுத்தணும்னு அரசு வந்து கட்டாயப்படுத்துச்சு. ஸோ அதுதான் இந்த கேடா சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. போராட்டத்தை காந்தியடிகள் தலைமையில் வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. எங்கே விளைச்சலே இல்லை, அங்கேருந்து வருமானம் வரும், அப்புறம் எங்கே போய் வரி கட்டுறது. அதனால தான் வந்து காந்தியடிகள் தலைமையில் வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியம். வரிகொடா இயக்கம் ஏன் வந்துச்சு, நமக்கு விளைச்சல் இல்லாத டைம்லையும் நிலவரியை முழுசாக செலுத்த சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அது செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் காந்தியடிகளோட தலைமையில் வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அவர் வந்து விவசாயிகள் அச்சமின்றி சத்தியாகிரக முறையில் போராடுறதுக்காக ஊக்கமளித்தார். அவர் அளித்தார். அமைதியான முறையில் சத்தியாகிரக முறையில் போராடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வரிகொடா இயக்கத்தை தொடங்கி நடத்தி வச்சார். ஸோ இதில் தான் முக்கிய தலைவர்களோட எழுச்சியெல்லாம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் சர்தார் வல்லபாய் படேல் அப்படிங்கிறவர் இந்திய சுதந்திர போராட்டத்தோட முக்கிய தலைவராக உருவெடுத்தார். கேடா சத்தியாகிரகம் அப்படிங்கும்போது இது குஜராத்தில் கேடா மாவட்டத்தில் நடந்தது. கடும் பஞ்சத்தால் இருக்கும்போதும் வரியை முழுசாக செலுத்தணும்னு கட்டாயப்படுத்தினால வந்த விஷயந்தான். ஸோ இதுக்கான விளைவு என்ன நடந்தது அப்படின்னா அரசாங்கம் வந்து விவசாயிகளோட சமரசத்துக்கு வந்து ஒரு தீர்வை கண்டது. அடுத்ததாக நடக்க போகிறது மாப்பிளா கிளர்ச்சி. இது கேரளாவில் நடந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பகுதியில் எப்போ நடந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க விவசாயிகளோட புரட்சிகள் அந்த மேப்பில். அடுத்தது மாப்பிளா கிளர்ச்சி 1921 நடந்தது. கேரளாவோட மலபார் பகுதியில் வாழ்ந்த மக்களை வந்து மாப்பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ மலபார் பகுதியில் வாழ்ந்த மாப்பிளா அப்படின்னு அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள், இவங்க வந்து முஸ்லீம் விவசாயிகள். ஸோ இது வந்து இவங்க யாரை எதிர்த்து, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து ஜமீன்தார்கள், ஜென்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்து ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கில அரசோட சுரண்டலுக்கு எதிராக இந்த மாப்பிளா கிளர்ச்சி அப்படிங்கிறது நடந்தது. ஸோ எப்போ அப்படின்னா 1920 ஏப்ரல்
அந்த டைமில் நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாடு குத்தகைதாரர்களுக்கு ஆதரவாக சட்டம் இயற்ற கோரியது. இது விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதாக இருந்துச்சு. இந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1921 ஆகஸ்ட் 21 ஜமீன்தார்களோட அடக்குமுறைக்கு எதிராக இந்த கிளர்ச்சி மாப்பிளா கிளர்ச்சி அப்படிங்கிறது தொடங்குச்சு. ஸோ எந்தெந்த பகுதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா காவல் நிலையங்கள், பொது அலுவலகங்கள், செய்தி தொடர்பு சாதனங்கள் மற்றும் அடக்குமுறையில் ஈடுபட்ட நிலக்கிழார்கள், வட்டி கடைக்காரர்கள். ஸோ இவங்க அத்தனை இடத்துலையும் அவங்களோட வீடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாக்குதல் நடந்திருக்கும். இந்த மாப்பிளா கிளர்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். எப்போ நடந்தது? ஆகஸ்ட் 1921 நடந்தது. ரொம்ப முக்கியம். மாப்பிளா கிளர்ச்சி அப்படிங்கிறது கேரளாவில் நடந்தது. கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், மாப்பிளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள். ஸோ ஆங்கிலேய அரசுக்கு எதிரான சுரண்டலுக்கு எதிரான இதுவும் ஒரு கிளர்ச்சி தான். ஸோ இதனால் என்ன நடந்தது அப்படின்னா உயிரிழப்பு அப்படிங்கும்போதும் 2337 மாப்பிளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. இந்த கிளர்ச்சியில் 1650 பேர் காயமடைஞ்சிருப்பாங்க. 45,000க்கும் மேற்பட்டவர் வந்து சிறைபிடிக்கப்பட்டிருப்பாங்க. இதுதான் மாப்பிளா கைதிகள். இமேஜ் கிளியராக இல்லை. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகம். சாந்தால், இண்டிகோ, பாப்னா, தக்கான கழகம், பஞ்சாப், இந்த மாதிரி. அடுத்ததாக இறுதியாக பார்க்கும்போது பர்தோலி சத்தியாகிரகம். ஸோ இது தொடங்குறதுக்கான காரணம் அப்படின்னா 1928 ஆங்கிலேய அரசு வந்து நிலவரியை 30% உயர்த்தினாங்க. அதனால தான் இந்த போராட்டம் தொடங்க ஆரம்பித்தது. இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். கேடாவுக்கும் இவர் தான் இது பண்ணியிருப்பார். ஸோ பர்தோலி சத்தியாகிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய அரசு 30% உயர்த்தியிருப்பாங்க நில வருவாயை. அதுக்கும் இவர் தான் தலைமை தாங்கி சர்தார் வல்லபாய் படேல் தான் தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். ஸோ வரிகொடா இயக்கம். உயர்த்தப்பட்ட நிலவரியை செலுத்த மறுத்து பிப்ரவரி 12, 1928 விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா வரிகொடா இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. இதில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. இப்போராட்டத்தில் பெருமளவு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களும் தங்களோட ஆதரவை கொடுத்துருப்பாங்க. நமக்கு வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறது பிப்ரவரி 12, 1928 விவசாயிகள் வந்து இந்த இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. 30% நிலவரியை உயர்த்துறதுனால. அவ்வளோதான் பர்தோலி சத்தியாகிரகம். ஸோ இந்த கழகம் வந்து 30% உயர்த்தினதுனால வந்தது. இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நிலவருவாய் கொள்கை 3 வகையான நிலவருவாய்கள் கொள்கை பார்த்தோம். ஸோ அது யாரால் தொடங்கப்பட்டுச்சு, எந்த காலத்தில் தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அதனால் எதிர்த்து போராடின விவசாயிகள் கிளர்ச்சி ஒரு 5-6 வகையாக அந்த விவசாயிகள் கிளர்ச்சி பற்றி பார்த்துருப்போம். எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த ஆண்டு யார் தலைமையில் நடந்ததுன்னு பார்த்துருப்போம். இந்த பாடம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதை நல்லா படிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.